தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு தோத்துருவான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு சைன் பண்ணிக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது. இன்றைக்கே அவர் வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பான்னு ஒரு ஷூட்டிங் பண்றாரு. புதுசா ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, ஷூ போட்டுக்கிறாரு, பேண்ட் சட்டை போட்டுக்கிறாரு. எப்படி நமக்கு அடுத்த தடவை மக்கள் ஆட்சியை கொடுக்க மாட்டாங்க, பேசாம நம்ம வந்து தளபதி அவர்கள் விட்டு அடுத்த பிடிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் போறாங்க. ஆதரவுன்னு பர்சனலா பேசுறாங்க. நீங்க திமுக ஆதரவாளர் நாளைக்கு என்ன வேணா பேசுறாங்க, கண்டுக்க போறது கிடையாது. கடந்த 3 மாத காலமாகவே தாவேக்கால மாவட்ட நிர்வாகிகள்னால ஒரு பயங்கரமான டாமினேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க. வார்டுலேருந்து மாவட்டம் வரைக்குமே பயங்கரமான ஒரு டாமினேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, மாவட்ட செயலர்லாம் தங்கமா பாத்துக்கிறாங்க. ஐயோமா, தளபதிலாம் போன்லேயே போட்டு விசாரிச்சாரு. புஷியானந்த், ஐயோ அவர் ரொம்ப பெண்களுக்காக. இந்த 2 வாயையும் எப்படி பாக்குறீங்க? அப்ப வைஷ்ணவி செய்தது திட்டமிட்டு செய்ததுதான். தலைவர் உங்ககிட்ட பேசினாருன்னு சொன்னது பொய். தலைவர் பேசல, நீங்க பேசினாருன்னு சொன்னீங்க, அதுவே ஒரு பொய். தாவேக்காவை வந்து திமுக எல்லா வகையிலும் பயன்படுத்தி, அதுதான் உண்மை. திமுகவுடைய பெண் கம்பெனி அதற்கேனே வந்து பல பேரை ரெக்ரூட் பண்ணி சம்பளம் கொடுத்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக அரசியல் வந்து தொடர்ந்து பரபரப்பான ஒரு அரசியல் களமாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுல தாவேக்காவுடைய செய்திகள் வந்து தான் இன்னும் அரசியல் களம் வந்து பயங்கரமா மாறுது. விவாத நிகழ்ச்சிகள்லையுமே தாவேக்காவுடைய தலைப்பு தான் அதிகமா ஓடுது. எப்படி பாக்குறீங்க இந்த தாவேக்காவுடைய களம் வந்து தமிழக அரசியல் சூழலே மாற்றக்கூடிய ஒரு களமாக தொடர்ந்து மாறிட்டு வருது இல்ல? இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க? இந்த நிலையை தானே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடந்த நீங்க ஒரு ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி, மக்களை சுரண்டி, மக்களிடம் ஊழல் செய்து, அவர்கள் பணத்தை வைத்து மக்களை வளர விடாமல், மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறாம ஒரு கட்சியும் குடும்பமும் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ மக்கள் இதையெல்லாம் பார்த்து இதுல இருந்து வெளிவருவதற்கான வேற வாய்ப்பே நமக்கு கிடையாதான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது தான் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து அரசியல் கட்சி துவங்கி மக்களுக்காக ஒரு கட்சியை துவங்கி கொண்டு வராரு. மக்களுக்காக ஒரு கொள்கைகளை வடிவமைக்கிறார், கோட்பாடுகளை வடிவமைக்கிறார், செயல் திட்டங்களை வடிவமைக்கிறார். இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது தன்னெழுச்சியாக மக்கள் தலைவருக்கு அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு அரசியல் களம் பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவரை மட்டுமே சுற்றி சுழன்று இன்றைக்கு அரசியல் களம் போயிட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து, கட்சிக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து, இந்த செயல்பாடு போதுமானதாக? கட்சிக்காரங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இதுல கிடையாது. ஏன்னா நாங்க மிக நம்பிக்கையோட 234 தொகுதியிலுமே களத்துல ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வேலை பார்த்தோம். இல்ல, இது போதுமானதா? இந்த போதுமானதான்னு கேட்டீங்கன்னா, கட்சி ஆரம்பித்து ஓராண்டு காலம் முடிச்சிருக்கிறோம். இந்த ஓராண்டு காலத்துல எங்களுடைய செயல்பாடுகளை நீங்க பார்க்கணும். எங்க தலைவர் வந்து பரந்தூர் போனார்னா அடுத்த நிமிஷம் பரந்தூரை தொடர்பாக அரசாங்கம் அறிக்கையை கொடுக்குது. வேங்கை வயலை பத்தி பேசினா வேங்கை வயல குற்றப்பத்திரிகை மீது இருக்கக்கூடிய அச்சம்ங்கிறீங்களா? அதற்கு முன்பாக எத்தனை தலைவர்கள் போனாங்களே, ஏன் அது நடக்கல? ஏன் அந்த கடிதாசி வரல? நீங்க எங்கள் தலைவர் பரந்தூருக்கு சென்ற அடுத்த நாள் அரசாங்கம் மறைமுகமாக ஒரு கடிதத்தை வந்து மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாங்க, இன்ஃபுளுசர் மூலமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம நாங்க எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம், அதற்கான ஒரு ஆய்வு குழுவை அமைக்கிறோம்னு ஒரு கடிதத்தை வெளியிடுறாங்க. அதற்கு முன்பு அத்தனை தலைவர்கள் போனாங்களே, அப்ப ஏன் வரல? அப்ப அரசாங்கம் அதுதான் நான் கேட்கிறேன். தாவேக்காவினர் வந்து திமுக அச்சப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல திமுக கண்டுகொள்ளவில்லை? அச்சப்படாம எங்கள் தலைவர் போயிட்டு வந்த அடுத்த நாள் எதற்கு இப்படி ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கணும்? மறைமுகமாக ஒரு மொட்டை கடிதாசி அரசாங்கம் ஏன் கொடுக்கணும்? ஏன் அதற்கு முன்பு அத்தனை தலைவர்கள் பேசியிருக்காங்களே, அத்தனை தலைவர் பறந்து போயிருக்காங்களே, அப்ப ஏன் அந்த பயம் வரல? அப்ப ஏன் அந்த அறிக்கை வரல? அந்த களம்லாம் வந்து ஓட்டு அரசியலுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஓட்டு அரசியலே கிடையாது, மக்கள் அரசியல். முதல்ல இங்க மக்கள் வந்து விவசாயத்துல ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. விவசாய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது, அழிக்கப்படுது, நீர்நிலைகள் அழிக்கப்படுது. அடுத்த தலைமுறை என்ன ஆகும் தெரியாத அளவுக்கு அந்த இடமே வந்து அழிக்கப்படுது. இவர்களுடைய சுய லாபத்திற்காக, ஊழலுக்காக அது செய்யப்படுது. ஒன்றிய ஓனரும் இவர்களும் சேர்ந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து எப்படி சுயலாபம் அடையலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஓட்டு அரசியலா நம்ம பார்க்க முடியும்? இது மக்களுக்கான அரசியல். மக்கள் களத்துல நம்ம நிற்கிறோம், மக்களுக்காக நம்ம பேசுறோம். மக்கள் பிரச்சனைக்கு நீங்க அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டணுமா, வேற இடத்துல நீங்க தேர்ந்தெடுக்க கூடாதான்னு கேட்கிறோம். நம்ம என்ன வளர்ச்சிக்கு எதிராக நம்ம பேசுறோம்? நீங்க வந்து ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பொழுது குலசேகரப்பட்டத்துல நம்ம வந்து அதற்காக நம்ம ஆதரவு தான் தெரிவிச்சோம். தீர்மானம் நிறைவேற்றணும் பாராட்டி. நாங்க வளர்ச்சிக்கு எதிராக எங்கேயுமே பேசலையே. அந்த இடத்த அழிச்சிட்டு நீங்க வளர்ச்சியை கொண்டு வரீங்க, வேற இடத்துல கொண்டு போங்கன்னு சொல்றோம். அந்த மக்களும் அதை தான் கேட்கிறாங்க. அப்போ நம்ம களத்துல மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிறோம். இது வந்து வாக்கு வங்கி அரசியல் கிடையாது. வாக்கு வங்கி அரசியல்ன்றது வேற. பாஜகவை வந்து முழுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி தானே நாங்க விமர்சிச்சுட்டு இருக்கோம். எங்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அரசியல் களத்துக்கு. ஏன்னா இப்போ தொடர்ந்து நீங்க பண்ணக்கூடிய போராட்டங்கள், பரந்தூரா இருக்கட்டும், வக்பு போர்டா இருக்கட்டும், எல்லா போராட்டமுமே
பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நடக்கிறது கிடையாது. ஆனா பாஜகவை பற்றி தாவேகா தலைவரும் பேசுவதில்லை, தாவேகாவை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசுவதில்லை, உங்களை போடுற பேச்சாளர்களும் பேசுவதில்லை. ஒரு விமர்சனம் அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து பேசுறது எதுவுமே கவனிக்கலன்றது அர்த்தம். நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு வரோம். ஜனநாயகத்தை எப்படி சீரடிக்கிறாங்கன்னு அதுதான் கேட்கிறேன். நீங்க ஒரு கூட்டத்தோட வரீங்க, அந்த போராட்டத்தை பண்றீங்க, போயிடுறீங்க, அது போதுமா? அந்த அரசியல் எதிர்க்கலன்னு நீங்க சொல்லுங்களா? பாஜக வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக வழக்கு தொடர்றோம், அந்த வழக்கை முன்னெடுக்கிறோம். அது யாருக்கு எதிராக தொடரப்படுற வழக்கு? அது சொல்லுங்க, அது யாருக்கு எதிராக தொடரும்? ஒன்றிய அரசுக்கு எதிராக வழக்கு தொடரும், சட்ட போராட்டத்தை நடத்தணும்ல. ஏன் இப்ப நாங்க வந்து ஒரு கட்சியின் சார்பாக ஒரு புதுசாக ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்றீங்க, ஒரு ஆண்டு நிறைவு பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. இவ்வளவு பெரிய ஒரு வழக்கறிஞர், இந்தியாவிலேயே மிக மூத்த வழக்கறிஞர் ஒருத்தரை வச்சு நாங்க வாதாடுறோம், நாங்க வழக்கு தொடர்றோம். தொடர்ந்து இப்போது பதில் மனு தாக்கல் பண்ணிருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு எதிராக. ஏன் ஆளும் அரசாங்கம் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏன் இது வரைக்கும் வந்து வழக்கு தொடரல? ஏன் திமுக சார்பில் ஏன் கொடுக்குறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் தானே நீங்க. ஏன் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதை ஏன் கொண்டு போகல? ஏன் அவர்களுக்கு ஒன்றிய அரசு மேல பயமா? இதை ஏன் நம்ம கேட்க மாட்டோம்? ஏன் முதலாளி மேல பயமா? முதலாளி கோச்சிப்பாரா? இல்ல முதலாளி கூட சேர்ந்து எதுவும் கொள்ளடிக்க முடியாதா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் தமிழ்நாடு அரசின் சார்பா நீங்க வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்றீங்கல்ல, அந்த வழக்குல ஜெயிச்சிட்டோம் சொல்லி மாறு தட்டிக்கிறீங்கல்ல. அப்ப ஏன் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் வரும்பொழுது, அவருடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது நீங்க ஏன் தமிழ்நாடு அரசின் சார்பா பண்றது இல்ல? அப்ப யார் இங்க ஒன்றிய அரசை பார்த்து பயப்படுறது? நாங்களா பயப்படுறோம்? நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசு எதிராக. எங்களுடைய கருத்து மதப்பிளவாத அரசியல் செய்யக்கூடிய சக்திகளை எதிர்த்து தான் நாங்க அரசியல் களத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு நாங்க வரோம். யார் அறிவிச்சுட்டு வந்தது அந்த மாதிரி? எந்த கட்சி அறிவிச்சது இது வரைக்கும்? எங்களுடைய முதல் கடிதத்தை எடுத்து பாருங்க, நீங்க கட்சி துவக்க அறிக்கை, முதல் அறிக்கை எடுத்து பாருங்க. மதப்பிளவாத சக்திகள் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் ஊழல்வாத சக்திகள் இருக்கு. இந்த 2 சக்தி எதிர்த்து தான் அரசியலுக்கு வரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்க. அல்ல போதுமானதா எதிர்க்கிறீங்களான்னு கேட்கிறேன் பாஜகவை. ஒவ்வொரு பிரச்சனைக்கு சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். சில பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்க வந்து போராட்டங்கள் நடத்துறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம். சில இடங்களில் கண்டனங்களை தெரிவிக்கிறோம், சில இடங்கள்ல நல்ல விஷயத்தையும் பாராட்ட செய்யறோம். சில இடங்களில் தலைவர் அறிக்கையின் மூலமாக சில விஷயங்களை வலியுறுத்துறாரு, சில இடங்களில் சொல்யூஷனை சொல்றாரு. விமர்சனம் மட்டுமே சொல்லாம அதற்கான சொல்யூஷனையும் சொல்றாரு. வேற எப்படி நீங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த கூட்டணி சம்பந்தமான வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி நிர்மல்குமார் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு பக்கம் மறைமுகம் அதிமுகவுடைய தொடர்பு இருக்கு, பாமகவுடைய தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேச்செல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட்டணியுடைய அந்த நிலவரம் வந்து தாவேகா என்ன செய்ய போகுது? எங்களுடைய நிலவரத்தை நாங்க மாநாட்டிலே அறிவிச்சிட்டோமே. எங்க தலைவர் மிக தெளிவா சொல்லிட்டாரு, 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும். அப்படி இருக்கும் சூழல்லையும் எங்களை நம்பி யாராவது வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் சொல்லியிருக்கோம். நாங்க யார் கூட்டணிக்கும் போறோம்னு நாங்க சொல்லலையே. எங்க தலைவர் மிக தெளிவாக தானே சொல்லியிருக்காரு, நாங்க தனிச்சு நின்று ஜெயிப்போம், எங்கள் தலைமையில கூட்டணி அமைந்தால் யாராவது வந்தால் அரவணைப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் சொல்லியிருக்கோம். நாங்க எந்த கூட்டணியும் நோக்கி போகல. கடந்த 6 மாசத்துக்கு முன்பாகவே எங்க தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு, அதிமுகவோட கூட்டணி என்று எழக்கூடிய எந்த பேச்சுகளுமே உண்மைத்தன்மை கிடையாதுன்னு அறிக்கையே கொடுத்திருக்கிறோம். அப்புறம் எப்படி இது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருக்கும்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுகன்னு சொல்லி தான் உங்களை போன்ற பேச்சாளர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து திமுகவே டார்கெட் பண்றீங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக செய்ததும் கடந்த 15 ஆண்டுகளாக பாஜக செய்த சில விஷயங்களையும் முன்னெடுக்க மாட்டீங்கிற ஒரு விமர்சனம். ஏன் முன்னெடுக்கல? நீங்க வந்து தேர்தல் ஆணைய நியமனத்துல வந்து பாஜக ஒருதலை பட்சமா செயல்படுது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்குதுன்னு நாங்க பேசுறோம். நாங்க பேசாம இருக்கிறோமா? பாஜகவோட மதவாத அரசியல் பேசாம, மணிப்பூரை பேசாம இருக்கோமா? இப்போ சமீபத்தில் வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. அதுல விஜய் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதுல எந்த இடத்துலயுமே வந்து அதிமுகங்கிற அந்த வார்த்தை கூட அவங்களையும் கடந்த 10 ஆண்டுகள்ல அவங்க செய்த திட்டங்களை வைத்தும் நீங்க பேச வேண்டும்ல. சரி, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பாலியல் பிரச்சனை நடந்தது. அதுல திமுகவுடைய அனுதாபி வந்து குற்றவாளியாக வந்து இன்றைக்கும் எந்த அரசியல் கட்சியிலும் தவறு நடக்கல, அரசியல் தவறு நான் சொல்லல, நான் முடிச்சிடுறேன். இப்போ திமுகவுடைய அனுதாபி அந்த கேஸ்ல மாற்றாரு, அண்ணா பல்கலைக்கழக வழக்கு எங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாரா? அதை படிச்சு பாத்தீங்களா? அதுக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாரா? அதை படிச்சு பாத்தீங்களா? அதுல எங்கேயாவது திமுக மென்ஷன் பண்ணிருக்காரா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் அங்க திமுக மென்ஷன் பண்ணிருக்காரா? அங்கேயுமே நாங்க மென்ஷன் பண்ணலையே. இப்ப அதிமுக மென்ஷன் பண்ணலன்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அன்னைக்கு திமுக கூட தான் மென்ஷன் பண்ணல. நாங்க பிரச்சனையை பேஸ் பண்ணி போறோம். பெண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, பெண்களுக்கு இப்படி ஒரு பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அது தண்டனை கொடுக்கணும், துரிதமா நடவடிக்கை எடுக்கணும், 90 நாளைக்குள்ள நடவடிக்கை வரணும், தண்டனையை வந்து நிறைவேற்றணும், விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் கொண்டு வரணும், பெண்களுக்கு இனி இது போல நடக்காம சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் நம்ம பேசுறோம். இந்த இடத்துல நோக்கம் முக்கியமா, கட்சியோட பேர் முக்கியமா? அதிமுக பேர் போடாது குத்தம்னா திமுக பேர் போடாதுன்னா குத்தம். அதையே நீங்க கேட்க மாட்டீங்க. அப்புறம் அப்படி திட்டமிட்ட நரேட்டிவ் தானே இது. அப்ப திட்டமிடப்பட்டு இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக அதை செஞ்சுக்கிட்டு விமர்சனங்கள் எல்லாம் பாக்குறீங்களா? நீங்க பார்க்காம தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விவாத நிகழ்ச்சிகள்லாம் திமுக தரப்பும் சரி அதிமுக தரப்பும் சரி சில பத்திரிகையாளர்களும் சரி தொடர்ந்து தாவேக்காமல வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க பத்திரிகையாளர்னு பேசுறாங்கல்ல, அவங்களை எடுத்து பாருங்க. திமுக மேடையில பேசக்கூடியவர்களை பத்திரிகையாளர் கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. திமுக மேடையை பகிரக்கூடியவர்கள் ஊடகவியலாளர்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.
திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அரசியல் விமர்சகர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவர்களுக்கு திமுகன்னு போட்டு பேசுறதுக்கு என்ன பயம்? அவ்வளவு அசிங்கமா இருக்கா திமுகன்னு போடுறதுக்கு உங்களுக்கு? நாங்க கட்சி சார்பாக தானே பேசுறோம், விவாதங்களுக்கு போறோம்ல, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு தானே போய் உட்காரோம். எங்களுக்கு எதிர உட்காரவங்களுக்கு திமுகன்னு போட்டு பேசுறதுக்கு என்ன பயம்? என்ன அவமானமா இருக்கு உங்களுக்கு? திமுகன்ற பேரை சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளவு அவமானமா இருக்குதா, அசிங்கமா இருக்குதா? அப்புறம் எதுக்கு விவாதத்துக்கு வரீங்க? ஏன் திமுக ஆட்கள் விவாதத்துக்கு வரமாட்டாங்களா? அவங்க கட்சிக்காரங்க வரமாட்டாங்களா? ஊடகவியலாளர் பேர்ல தான் நீங்க திமுக காரனை கொடுத்து உட்கார வைப்பீங்களா? ஏன் அந்த பயம் வருது உங்களுக்கு? அப்ப இவர்கள் சொல்றதை எப்படி நீங்க விமர்சனமா ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் அவதூறா தானே பார்க்கணும். விமர்சனம்னா நீ வெளிப்படையா திமுக சொல்லிட்டு வந்து பேசு. நீ திமுக ஆதரவா பேசுற. ஒட்டுமொத்தமா தாவேகாவை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு. திமுக அச்சம் இருக்கிறதுனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அச்சப்படுறாம இருந்தா நாங்க இந்த மாதிரி செஞ்சிருப்போம். நாங்க நேரடியா தானே பேசுறோம், டைரக்டா தானே அட்டாக் பண்றோம், டைரக்டா தானே ஃபேஸ் பண்றோம். ரெண்டாவது விஜய்க்கு வரக்கூடிய இந்த கூட்டங்கள்லாம் கூட வைத்து விவாதங்கள் நடக்குது. உங்களுடைய தளபதியை பார்க்க வர, அதாவது ஒரு நடிகரா பார்க்க வராங்கிற ஒரு விமர்சனம் தான் வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடிகரா தலைவரா பார்க்க வர கூட்டம் இல்லங்கிற ஒரு உதயநிதி ஸ்டாலின் நடிகரா தலைவரா? நீங்க எப்படி தலைவர்? இப்ப தலைவர். அப்ப அவரும் நடிப்பு துறையில இருந்து தான் வந்திருக்கிறாரு, கரெக்டுங்களா? இன்றைக்கு ஒரு தலைவராக இருக்காருன்னு சொல்றீங்க. அதுவும் ஒரு ஆளுகின்ற கட்சி. திமுகன்றது ஒரு ஆளும் கட்சி. ஆளுங்கட்சியே முதலமைச்சர் அவங்க அப்பா, இவரு துணை முதலமைச்சர். அப்ப இவரை பார்க்க தன்னெழுச்சியா இவரை தலைவராக எடுத்துட்டு மக்கள் கூட்டம் வந்திருக்கணும்ல. ஏன் கோயம்புத்தூர்ல அவர் ரோட் ஷோ பண்ணாரு, வரல? எதுக்கு கவர்மெண்ட் பஸ்ல ஆளை புடிச்சு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்கல்ல. என்ன காரணம் சொல்றாங்க? முதல் முறை வரப்ப ஒரு நடிகரை பார்க்க வரக்கூடிய கூட்டமா இருக்கும். அடிக்கடி அந்த தலைவர் வந்து அந்த கூட்டம் எப்படி இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த அளவு கூட்டம் மாறாதுங்கிறதே. உதயநிதிக்கு கோயம்புத்தூர்ல தலைவருக்கு வந்த கூட்டம் அளவுக்கு எந்த இடத்துல நீங்க கூட்டம் வந்து காட்டுங்க. அவர் அரசியலுக்கு வந்த உடனே வந்ததா, இல்ல இத்தனை ஆண்டு காலத்துல எப்ப வந்ததுன்னு காட்டுங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு காட்டுங்க. இந்த மாதிரி அவர் எங்கேயாவது ரோட் ஷோ பண்ணாரு, இவ்வளவு கூட்டம் வந்தது நீங்க காட்டுங்க. இல்ல பாஜகவுடைய தலைவர்கள் வந்து ரோட் ஷோ பண்ணும்போது இவ்வளவு கூட்டம் வந்தது நீங்க காட்டுங்க. எந்த இடத்துலயாவது காட்டுங்க. அப்புறம் நீங்க இதை எதையுமே செய்யாம உங்களுக்கு கூட்டம் வரலன்றதுக்காக எங்க தலைவரை பார்க்க தன்னெழுச்சியா மக்கள் வரும்போது நீங்க உட்கார்ந்துட்டு வந்து இது அரசியல் கிடையாது, இது வந்து சினிமா பிரபலம் அப்படின்றீங்க. சிவாஜி கணேசன் எம்ஜிஆரும் அரசியலுக்கு வந்தாங்க, ரெண்டு பேருமே சினிமா பிரபலம் தான். எம்ஜிஆர் அவர்கள் தொடக்க காலத்துல இருந்து அரசியல் இருந்தார், நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சினிமாவில் அவர் மிகப்பெரிய பிரபலம். அவருக்கு ஈக்குவலா இருந்தவர் தான் சிவாஜி கணேசன். அப்ப எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் ஏன் சிவாஜி கணேசனுக்கு வரல? எப்ப நடக்க போகுது சுற்றுப்பயணம், என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அதுல இருக்கு? இது வரைக்கும் சுற்றுப்பயணம்ன்ற அறிவிப்பு அபிஷியலா எதுவும் வெளியில அபிஷியலா வரல. ஆனா பேச்சுக்கள் யார் பேசுறாங்கன்னு ஆதரவாளர்கள் யார் சொன்னது? நிறைய ஆதரவாளர்கள் பேசுறாங்க. ஆதரவாளர்னா யாருன்னு சொல்லுங்களேன். கட்சியோட நிர்வாகிகள் யாரு பேசுறாங்க? சுற்றுப்பயணம் இருக்கா, அதையாவது உண்மையை சொல்லிருங்க. அது தலைவர் அறிவிப்பாரு. நீங்க பாருங்க, எங்களுடைய அறிவிப்பு வந்துட்டு தானே இருக்கு. நாங்க என்ன சொன்னோம், அடுத்து மண்டல வாரியாக எங்களுடைய சந்திக்க போறங்கிற ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்தீங்க. அது என்னைக்கு நடக்க? மண்டல வாரியாக பூத் கமிட்டி கருத்தரங்க நடக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு மண்டலத்தை தான் முடிச்சிட்டு இருக்கு, இன்னும் மிச்சம் இருக்க மண்டலங்கள் இருக்கு, அதை செய்யணும். அதற்கு பிறகான அடுத்த கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்குது, திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. யாரோ ஒரு ஒருத்தர் வந்து ஆதரவாளர்னு சொல்றாரு அப்படின்னா நாங்க இதற்கே அறிக்கை கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து தாவேகா சார்புல இருந்து கண்டனங்களே வர மாட்டேங்குது. இப்போ யாரும் கொடுக்கல. திமுக ஆதரவாளர்கள் பேட்டியில பேசுறாங்க, விவாதங்கள்ல பேசுறாங்க. ஆனா தாவேகா ஆதரவாளர்கள்னு நடுவுல பேசினாங்க. உங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து ஒரு அறிவிப்பு சொன்னாரு, விஜய் அறிவிக்காத, அதாவது தலைமை அறிவிக்காத எந்த கருத்தும் எங்களுடைய கருத்து இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதை மீறியுமே பல தொலைக்காட்சிகள்ல பல யூடியூப் சேனல்ல தாவேகா ஆதரவாளர்கள் சொல்லி பேசுறாங்கல்ல, அந்த கருத்தை நீங்க உடைக்கணும்னு நினைக்கலையா? இல்ல இப்ப எங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறது எங்களுடைய வேலையா? இல்ல ஒவ்வொரு நாளும் டிபேட்ல தாவேக ஆதரவாளர்னு யாரை சித்தரிச்சு உட்கார வச்சிருக்காங்க? அந்த கருத்துக்கள் வந்து மக்களை போய் சரியா சேருமான்னு கேள்வி கேட்கறேன். அதுக்குதான் நாங்க அறிக்கை கொடுக்குறோம். இப்ப ரமேஷ் பேசுறாரு அபிஷியல். ரமேஷ் இல்லாத இன்னொரு நபர் விஜயை பற்றி அன்அபிஷியல் தானே. அது 1 லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை வேற மாதிரி போய் சேரும்ல. அன்அபிஷியலா பேசுறது எப்படி மக்கள்கிட்ட தவறா போய் சேரும்? அதை வந்து கட்டுப்படுத்த நினைக்கலையான்னு. எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்றீங்க? ஆளும் ஆட்சியாளர் கையில மீடியா இருக்குது, மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, மீடியாவை மிரட்டுறாங்க. நீங்க வந்து தாவேகாவுடைய நிர்வாகிகளை கூப்பிடாதீங்க, நாங்க சொல்ற ஆள ஆதரவலா போடுங்க, இல்ல நாங்க சொல்ற ஆள திமுகவுடைய நண்பரை நான் அனுப்புறேன், அப்புறம் வந்து நீங்க ஊடகவியலாளர்னு போட்டு பேசுறீங்க. எங்க ஒரு அபிஷியல் பர்சன் ஒரு அரசியல் ரமேஷ் பதில் சொல்ற ஒரு அரசியல் கட்சியை பற்றி ஒரு பெரிய தலைவர், உங்களுக்கு ஒரு தளபதி, உங்களுக்கு ஒரு பெரிய தலைவர், அவரை பற்றி ஒரு நபர் ஆதரவாளருங்கிற போர்வையில பேசுறாருங்கிற ஒரு கருத்தை சொல்றேன். அந்த கருத்து இப்ப நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க கட்சியில, நாங்க இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. உங்களை பின்னாடி இளைஞர் கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்துடைய அந்த அவ்வளவு பெரிய உழைப்ப யாரோ ஒரு நபர்லாம் வந்து யாரோ ஒரு நபர் பேரையே நீங்க சொல்லலையே, அவங்கள பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும்னு கேக்குறேன். பேர் சொன்னா நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இதே ரமேஷுடைய பேட்டியை வந்து மற்ற ஊடகங்களை நான் பார்த்தேன். சரி, இதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திமுக வந்து இவங்களை இறக்கி விடுது, திமுக இவரை வந்து தாவேகாக்கு எதிராக பேசுறதுக்காக இறக்கி விடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? ஏன் தாவேகா இவரை இறக்கி விட்டுருக்கு? நாங்க வெளிப்படையா இந்த மனுஷன் இவர் தான் வந்து பத்திரிகையாளர்ன்ற பேர்ல உட்கார்ந்திருக்காரு, இவர் திமுக மேடையா பக்கத்துல பத்திரிகையாளர் சொல்றீங்க. ஏன் திரு செந்தில்வேல் அவர்கள் வந்து பத்திரிகையாளரா? அவர் பத்திரிகையாளர், அவர் திமுக அவர் திமுக தானே பேசுறாரு. ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர் பேசுறாருக்காரா? எங்க பேசிருக்காரு? ஆட்சியில இருக்க
பத்திரிகையாளர் திமுக இணைஞ்சிட்டு அப்ப மீடியால எப்படி பத்திரிகையாளர்னு போறீங்க? அது நீங்க மீடியாவை தான் கேட்கலாம். அப்ப நீங்க அந்த மாதிரி பேரை சொல்லுங்க. ஆதரவாளர் நான் இப்ப பேரை சொல்லி சொல்றேன்ல, நீங்க ஆதரவாளர் பேரை சொல்லுங்க. செந்தில்வேலன் தவிர்த்து வேற எந்த பத்திரிகையாளர்? இப்ப ராஜகம்பீரம் அப்பாஸும் ஒருத்தர் பேசுறாரு, அரசியல் விமர்சகர்னு பேசுறாரு. அவர் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு தவிர வேற என்ன பேசியிருக்காரு அவர்? எடுத்துக்காட்டு வேற நீங்க பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் பேசுறாரு, அரசியல் விமர்சகருங்கிறாரு. அவர் வந்து தாவேக்காவை எதிர்க்கிறத தவிர வேற என்ன பேசிட்டு இருக்காரு அவரு? சொல்லுங்க. ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறாரு, மூத்த பத்திரிகையாளருங்கிறாரு. அவர் சம்பந்தமே இல்லாம ஒரு கூட்டணி கணக்கு பேசிக்கிட்டு இருக்காரு பாஜகவுக்கு ஆதரவா. அவரை பத்திரிகையாளர்னு போடுறீங்க. அப்ப அவங்க பத்திரிகையாளரா? பாஜகவுக்கு ஆதரவா கருத்து பேசுறாங்க பத்திரிகையாளரா? அதை இவ்வளவு பேர் சொல்றேன், நீங்க ஆதரவாளர் பேர் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? நாங்க வெளிப்படையா தாங்க தைரியமா பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க கட்சி மிக தெளிவா அறிவிச்சிருக்குது. கட்சியால தலைவரால அதிகாரப்பூர்வமா யாரு கொள்கை பரப்பாங்க மக்களுக்கு பல தடவை சொல்லியாச்சுங்க. எங்க பொதுச் செயலர் அறிக்கை கொடுத்திருக்காருங்க. அதுக்கு கட்சியிலிருந்து எங்கள் தலைவரால யாரெல்லாம் அபிஷியலா ஸ்போக்ஸ் பர்சன்ஸா அறிவிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சொல்வதுதான் கட்சியுடைய நிலைப்பாடுன்னு எங்க பொதுச் செயலர் அறிக்கை கொடுத்திருக்காரு. இல்ல அபிஷியல் பர்சன் சிடிஆர் நிர்மல்குமார் பேசினாரு, அதை தான் கருத்துன்னு எடுத்துக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஆதரவாளர் சொன்னதை மக்கள் ஏத்துக்கலையே. இதுக்கு சிடிஆர் அவர்கள் சொல்லும் போது மக்கள் போய் சென்று அடையுது இல்ல. அப்ப அபிஷியல் பர்சன் தானே மக்கள் எடுத்துக்கிறாங்க. மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. திமுக ஆதரவுன்னு போட்டு நீ பேசு, உங்க கருத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க பதில் சொல்ல கூட தயாரா இல்ல உங்க கருத்துக்கு. நீ பத்திரிகையாளர்னு போட்டனா பத்திரிகையாளர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. பத்திரிகையாளர் மீடியால உட்காந்து பேசுங்க, யூடியூப்ல உட்காந்து பேசுங்க, எல்லா கருத்தையும் பேசுங்க, எல்லா கட்சியை பத்தி பேசுங்க. திட்டமிட்டு ஏன் தாவேக்காவை நோக்கி ஒரு பொய் பரப்புரை நீங்க வைக்கிறீங்க? இந்த மாதிரி இத திட்டமிட்டு செய்யறாங்கன்ற அத பத்திரிகையாளர் போர்வையில தாவேக்காவை தாவேக்காவுக்கு எதிராக பேசுறதுக்கு இறக்கி விட்ட மாதிரி நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க. அதுதான் உண்மை. அதே போல ராவுத்தர் இப்ராஹிமை தாவேக்கா ஏன் இறக்கி விடலன்னு அவர் தாவேக்கா ஆதரவாளர்னு வெளிப்படையா போட்டு பேசிக்கிட்டு இருக்காருங்க. நீங்க பத்திரிகையாளரா திமுக ஆதரவாங்க. ஆதரவுனா ஒரு திமுகவுடைய குடும்பத்தை பத்திரிகையாளர் முதலமைச்சரை பத்திரிகையாளர்னா துணை முதலமைச்சர் குடும்ப பின்னணியில பேசலாம். பத்திரிகையாளர்னா திமுகவுடைய ஆதரவாளர். நான் ஒரு கேள்வி கேக்குறேன். தாவேக்கா ஆதரவுன்னு பர்சனலா பேசுறாங்க. நீங்க திமுக ஆதரவாளர் நாளைக்கு என்ன வேணா பேசலாம், கண்டுக்க போறது கிடையாது. அதுதான் நான் இப்ப கேக்குறேன். நான் கேக்குற கேள்வி நீங்க முழுசா உள்வாங்கிக்கல. சொல்லுங்க. நான் ஒரு வந்து தாவேக்காவுடைய ஆதரவாளர், சரி, இல்ல திமுகவுடைய ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க. சரி, நான் உங்களுடைய தலைவரை பத்தியும் தலைவருடைய குடும்பத்தை பற்றியும் மனைவியை பற்றியும் பிள்ளையை பற்றியும் ஒரு அவதூறு பேசுறேன், நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நீங்க திமுக ஆதரவாளர்னு போட்டு பேசினா உங்களுக்கு நாங்க ஏன் பதில் சொல்ல போறோம்? முதல்ல உங்களை நாங்க ஏன் பதில் சொல்லி நாங்க பெரிய ஆளாக போறோம்? இல்ல, அப்ப உங்களுடைய கருத்தை நாங்க ஏன் கட்சியோட கருத்தை எடுக்க போறோம்? ஒரு தலைவரை ஒரு குடும்ப விஷயங்களை தலையிட்டு பேசுறது உங்களுடைய கட்சியோட. நான் என்ன கேக்குறேன், எப்ப நான் பதில் சொல்ல வரேன், பேசாதீங்க. இது வந்து கட்சியுடைய பதில் சொல்ல வரேன். சொல்லுங்க. திமுகவுடைய ஆதரவாளர்னு போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பேசுற கருத்துக்கு நாங்க ஏன் பதில் சொல்ல போறோம்? எங்களுக்கு அதுக்கு என்ன தேவை? எது பேசினாலும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. திமுகவுடைய ஆதரவாளர்ன்ற பேர்ல 1000 பேர் 1000 பேசுவான், இணையதளத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு ஆரோக்கியமான அரசியல தாவேக்கா கையில் எடுக்கலையான்னு கேக்குறேன். எங்களுடைய நிர்வாகிகள் கட்சிகளுக்கும் தாவேக்காவுக்கும் எங்க நிர்வாகிகள் நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஒரு அமைச்சர் வந்து பர்சனலா பேசினாருன்னா நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர், திமுகவுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் பேசுறாரு, நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். நாங்க அவங்களுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்விகளும் விமர்சனமும் வருது என்னன்னா, இந்த மாவட்ட செயலாளருடைய பேஸ்ல நடக்கக்கூடிய எந்த மீட்டிங்க்கும் தலைவர் வரதில்லைங்கிற ஒரு விமர்சனம். யார் சொன்னது? விமர்சனங்கள் தான் வைக்கிறேன். இல்ல, யார் சொன்னதுன்னு சொல்லுங்க. எங்க தலைவர் இன்டர்னலா எத்தனை மீட்டிங் கண்டக்ட் பண்றாருன்னு தெரியுமா? எத்தனை மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை இடத்துல அவர் மாவட்ட செயலர் பேசுறாருன்னு தெரியுமா? தொகுதியில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி அவர் கேட்டது உங்களுக்கு தெரியுமா? கட்சியினுடைய எல்லா விழாக்களுக்கும் தலைவர் வந்து கலந்துக்கிறாரு. நாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றோம். தலைவர் வந்து பேசுறாரு. மீட்டிங் செய்தியே வருது. புஷியானந்த் தலைவர் சொல்றேன். நீங்க செய்தி அதிகாரப்பூர்வமா யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப செய்தியில வரதெல்லாம் பொய்யான்னு நான் கேக்குறேன். ஏங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது அத்தனை செய்திகள் வந்துச்சு. ஒரு மீடியால தான் போட்டாங்க. அந்த செய்திகளை நீங்க நம்புறீங்களா? அப்போ அவங்க போட்ட செய்தி வார பார்த்ததை விட இவங்க செய்தியை பார்த்து தான் மக்கள் பயந்தது அதிகம். அப்ப நீங்க செய்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறீங்க. நீங்க அதிகாரப்பூர்வமா யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எங்க கட்சியில இருந்து யாரா சொன்னாங்களா? தலைவர் வரணும் யாரா சொல்லிருக்காங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? எங்க நிர்வாகிகள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசிருக்காங்களா? மொத்தத்துல ஊடகம் வந்து பொய்யான செய்தியை பரப்புறாங்க, நிறைய திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அதான் திமுக கையில எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்குது. அததான் நாங்க திரும்ப சொல்றோம். திமுக புரோபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்து மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் அவதூறா பேசுறதுக்கும் ஆபாசமா பேசுறதுக்கும் ஆட்களை வச்சிருக்காங்க. மிக தெளிவா தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப எம்ஜிஆருடைய அந்த அரசியல் போக்கை தான் விஜயும் கையில் எடுக்கிறாரு. மக்கள் ஆதரவு ஒரு திரைத்துறையிலிருந்து வந்து மிகப்பெரிய ஆளுமையாக உருவான அந்த ஒரு ஆதரவு அவருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய பாணி தனி பாணியில இருக்கும். எங்க தலைவர் மக்களுக்கு என்ன விதமான விஷயங்களை செய்யணும் அதை முன்னெடுப்பாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து அடுத்த படத்துக்கு வந்து கதை கேட்டதா, விஜய் கதை கேட்டதா ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போச்சிருக்காரு. யார் அந்த மூத்த பத்திரிகையாளர்? நான் அதை சொல்லி முடிச்சிடறேன், கேள்வி நிறைவு பண்றேன். அதுல கீழே மென்ஷன் பண்ணாரு, ஏற்கனவே எம்ஜிஆரை போன்ற ஆதரவு இருப்பதனால் எம்ஜிஆரை போன்றே நடந்து கொள்ள விஜய் முயற்சிக்கிறாருங்கிற ஒரு கருத்தை போறாரு. எம்ஜிஆரும் இதே போன்ற ஆரம்ப கட்டத்துல வந்து அரசியலுக்கு வந்த போதும் 2-3 படங்கள் நடித்தாரு.
ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் ஏதாவது சைன் ஆயிருக்காரா? அந்த கதையெல்லாம் கேட்குற அந்த மூத்த பத்திரிகையாளர் யாருன்னு சொல்லி நக்கீரனை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகை. அதை நக்கீரன் சேர்ந்த யாரு சொல்லுங்க? தாமோதரன். அவர் எந்த கட்சிக்கு ஆதரவா மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. அவர் எந்த கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு? திரு தாமோதரன் அவர்கள் சொல்றாருல்ல, நாங்க வந்து அடுத்த படம் நடிக்க போறோம். அவர் முதல்ல அரசியல் பத்திரிகையாளர் தானே, அரசியல் சார்ந்து எழுதக்கூடியவர் தானே. எப்போ சினிமா செய்தியாளராக மாறினாரு? எப்போ அவருக்கு சினிமா செய்தி வந்து அவர் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களா இல்லை டீ ப்ரமோட் பண்ணியிருக்காங்களா? இவ்வளோ நாளாக நீங்கள் மீடியாவில் உட்காந்து அரசியல் கருத்துக்கு தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன சினிமா கருத்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க புதுசா? இப்போ நாங்களும் தான் சொல்கிறோம், எங்களுக்கு கூட தான் தகவல் வந்திருக்குது. ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு தோத்துருவன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு சைன் பண்ணிக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது. நிறைய பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, தகவல் வருது. ஏன்னா வந்து இன்றைக்கே அவர் வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பான்னு ஒரு ஷூட்டிங் பண்ணுறாரு, புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, ஷூ போட்டுக்கிறாரு, பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறாரு, உதகையிலையும் கொடைக்கானலையும் மலர் கண்காட்சி திறந்துக்கு போய் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி நமக்கு அடுத்த தடவை மக்கள் ஆட்சியை கொடுக்க மாட்டாங்க, பேசாம நம்ம வந்து திரையில வந்து தளபதி அவர்கள் விட்டு அடுத்த பிடிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் போறதா கூட தான் தகவல் வருது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? ஆரோக்கியமான அரசியல ரமேஷ் முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆள் யாருன்னு பாருங்களேன். நக்கீரன் தாமோதரன் தொடர்ந்து நான் கண்டிக்கிறேன். நீங்க நான் ஒரு கருத்தை வைக்கிறேன்னா அதை பேசாம இது கருத்தே கிடையாது. அவர் படத்தின் கதையை கேட்டதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் பத்திரிகையாளர் தானே, ஆதாரத்தோட தானே பேசுறாங்க. அந்த விமர்சனத்தை நான் உங்கள்ட்ட கேள்வி வைக்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், நான் முடிக்கிற வரைக்கும் வாங்க, நான் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் விடுங்க. அவரு பத்திரிகையாளர் தானே. இப்போ அவர் செய்தி ஒன்று போட்டிருக்காருன்னு சொல்றீங்களா, அதுக்கு அவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஆதாரத்தை அவர் சொல்லுவாரா? அந்த ஆதாரத்தை அவரால் வெளியிட முடியுமா? ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை சொல்ற பத்திரிகையாளரா? சொல்லுங்க. ஆதாரம் இல்லாம ஒரு பத்திரிகையாளர் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அது பத்திரிகை செய்தியாது, அது உண்மை செய்தியாது. திரு ஆடிட்டர் குருமூர்த்தி இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தார். பாஜகவுடைய கூட்டணியில வந்து தாவேகா வரும் அப்படின்னு அந்த கருத்துக்கள்லாம் பேசிட்டு இருந்தார். பேச்சுவார்த்தை நடக்குது, ஷீட் ஷேரிங் நடக்குது, கவுண்ட் நம்ம ஷீட் எவ்வளோன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சாரா இல்லையா? அதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா? அப்ப ஆதாரம் இல்லாம அவர் சொல்ற கருத்தை எப்படி நம்ம உண்மை நம்ப முடியும்? அப்ப இப்ப நீங்க பத்திரிகையாளர்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கேள்வி. இந்த இடத்துல நீங்க வந்து நக்கீரன் தாமோதரன் வந்து திமுக ஆதரவாளர்னு அவர் இந்த கருத்தை சொல்லியிருந்தாருன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுப்போம். புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பேச தெரியும். நீங்க பத்திரிகையாளர்னு ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்தை சொல்லும் போது அப்ப நாங்களும் ஆதாரம் இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படத்துக்கு போறான்னு சொல்லலாம்ல. அதுக்கு பதில் இருக்குமா அவங்க கிட்ட? நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆக்கப்பூர்வமா ஆதாரத்தோட அரசியல் கருத்துக்களை கருத்தியல் ரீதியா பேசுனீங்கன்னா நாங்க பேச தயாருன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப இந்த பத்திரிகையாளர் போர்வையில ஒருவேளை உண்மை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அடுத்த படம் அது உங்களுடைய எண்ணம். எங்க தலைவர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்தை முடிச்சு விட்டு முழு நேரமா அரசியல்ல உங்க கூட தான் இருக்க போறேன்னு மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நாங்க அதைத்தான் நம்புவோம். நக்கீரன் தாமோதரன் சொல்றதை நாங்க நம்புவோம். இல்ல உங்களுடைய எண்ணம் வந்து அதை நாங்க நம்பணுமா? எங்க தலைவர் சொல்றதாங்க நாங்க நம்புவோம். நடந்து விட்டால் நீங்க தானே கேட்டீங்க. நடந்து விட்டால் நீங்க ஏன் நினைக்கணும்? அந்த மாதிரி பத்திரிகை நாங்க ஏன் பதிவுகளை போட்டு உண்மையான நாங்க ஏன் நினைக்கணும்? எங்க தலைவர் சொல்றதா எங்களுக்கு. எங்க தலைவர் வந்து முழு நேர அரசியல்ல படப்பிடிப்பு முடிச்ச உடனே நான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. கடைசி படம் கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க நம்ப முடியும். சமூக நீதியை வந்து குறை சொல்லக்கூடிய தாவேகா வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தாவேகாவுடைய முன்னாள் பெண் நிர்வாகி வைஷ்ணவிங்கிற அந்த பெண் நிறைய ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் முழுமையா கேள்வி சொல்லிடுறேன். ஆனா அதே பெண்மணி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐயோ மாவட்ட செயலெல்லாம் தங்கமா பாத்துக்கிறாங்க, ஐயோ தளபதிலாம் போன்ல போட்டு விசாரிச்சாரு, புஷியானந்த் ஐயோ அவரு ரொம்ப பெண்களுக்காக. இந்த இரண்டு வாயையும் எப்படி பாக்குறீங்க? நிர்வாகி இல்லாம ஒரு பெண் ஒரு ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பாணியில எவ்வளவோ வேலைகள் அவங்க செஞ்சு என்ன வேலை பண்ணிருக்காங்க? நிறைய வேலை. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது மட்டுமே கட்சி வேலை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு பெண்ணை மிக தெளிவா சொல்றோம். இந்த கட்சியில கடந்த 15 ஆண்டு காலமாக 20 ஆண்டு காலமாக மக்கள் இயக்கமாக இருக்கும் போதிலிருந்து உழைத்த பெண்மணிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கும். மாநிலத்துல உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு ஒரு பெண் நிர்வாகி தலைமையா போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இத்தனை ஆண்டு காலமாக தலைவருக்காக உழைத்தவர்கள், மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர்கள், மக்கள் சேவை செய்தவர்கள் மாவட்ட ரீதியாக மகளிர் அணியிலையும் மகளிர் பொறுப்புகள்லையும் அதே போல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளாகவும் மகளிரை போட்டிருக்கோம். அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுகளாக மக்கள் இயக்கமாக இருக்கும் போதிலிருந்து உழைச்சவங்க. அவங்க வந்து மக்களுக்கு உதவி செஞ்சவங்க. தலைவர் ஒரு பக்கம் உதவி செய்யும் போது தலைவர் பேரால அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. களத்துல இறங்கிட்டு இருக்காங்க. தெருவில் மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க, மக்களோட மக்களா போராட்டத்தில் நிக்கிறாங்க, களத்துல நிக்கிறாங்க. இவங்க தான் பெண் நிர்வாகிகள். கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த சகோதரி வந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாங்க, அது வைரல் ஆகுது. உடனே வந்து நீங்க வந்து அவங்கள வந்து தாவேகாவோட நிர்வாகி அப்படின்னா நீங்க முடிவு பண்றதுக்கு கட்சி என்ன பதில் சொல்லும்? இவங்க வந்து தன்னை ஒரு நிர்வாகியாக பிரதிபலிச்சுக்கிட்டாங்கன்னா அது கட்சி என்ன பதில் சொல்லும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து அதே நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தர் வந்து
இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. ஏதோ 2-3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவேகா சார்பா வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு, பின்னாடி கொடியெல்லாம் வச்சு வீடியோ போடுறாரு. அப்புறம் அவர் மேல ஒரு கேஸ் வருது, அவர் மேல ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வருது. அந்த குற்றச்சாட்டு வந்த உடனே திமுக காரங்க என்ன பண்றாங்க, இணையதளத்துல இதுதான் வந்து தாவேகாவினுடைய நிர்வாகிகளோட செயல். மீடியாக்களுமே தாவேகாவோட நிர்வாகிகளுடைய செயலை பாருங்க, தாவேகாவோட விர்ச்சுவல் வாலியோட செயல். அவர் தாவேகான்னு யார் சொன்னது? அவர் தாவேகால பொறுப்புல இருந்தாரா? கட்சியில பயணிச்சிருந்தாரா? அப்ப எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க, இல்ல ட்விட்டர்ல எழுதுறவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தர் ட்விட்டர்ல வந்து தன்னுடைய முகத்தை கூட யாருமே காட்ட மாட்டாங்க, ஒரு ஃபேக் ஐடில வந்து எழுதுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேக் ஐடில எழுதுவாங்க, ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடில எழுதுவாங்க, இவங்க வந்து ஆதரவா எழுதிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மாத்தி எழுதுவாங்க. பாத்தீங்களா ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து திடீர்னு இவர் மாத்தி எழுதிட்டாரு. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க சொன்னா ஒரு வீடியோ போட்டு நீ வைரல் ஆயிட்டா பெரிய ஆளுங்கிற மாதிரி, பெரிய ஆளான்னு நான் கேட்கல, நான் இந்த வாட்சி பண்ணின்றது அது கிடையாதுன்னு நான் சொல்றேன். சரி, பெரிய ஆளான்னு கேட்கல. நிர்வாகி அந்த பெண்ணை ஒரு மாவட்ட தலைவர் கூப்பிட்டு நிறைய மேடைகள்ல சால்வை அணிவிச்சது ஏன்? அவங்க மாவட்ட சார்பா பேசுறாங்க, மாவட்டத்துல பேசணும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமோட பிரபலம் நான் சொல்றது கேக்குறேன். கடைசி இவ்வளவு விமர்சனம் கட்சி ஆரம்பிங்களா இருக்கட்டும், நிறைய பேச்சாளர்கள் அதுக்குதான் வர்றாங்க, விமர்சனமே வைக்கலங்க. நீங்க மாவட்ட செயலாளர் கூட சேர்ந்து சில மேடைகள்ல பேசியிருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்ல பேசியிருக்கிறீங்க, சால்வை அணிச்சாருன்னு சொல்றீங்க. அன்றைக்கு நடந்தது பூத் கமிட்டியோட மாநாடு, பூத் கமிட்டியோட கருத்தரங்கம். அங்க பூத் கமிட்டியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம், வேற யாருக்குமே அங்க உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப அங்க என்ன பேச அலோவ் பண்ணல, அதனால வந்து பெண்களுக்கு வந்து இங்க வந்து அனுமதி மறுக்கப்படுது, பெண்களை வந்து மேடை ஏற்ற மாட்டாங்க, பெண்களை மதிக்க மாட்டாங்கன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அவங்க உள்நோக்கம் என்ன மிக தெளிவா சொல்லி தானே வந்திருக்கோம். அது பூத் கமிட்டி கருத்தரங்கம் இல்ல. அதுக்கு வந்து நீங்க ஏன் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க வெளியில பேசுறதுக்கு நான் என்ன கேக்குறேன், நீங்க வீடியோ போட்டுட்டு இருந்தா ஆளான்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்றேன், அப்ப மேடையில ஏத்தி சால்வை போட்டா இல்ல நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. மாவட்ட இன்ஸ்டாகிராம்ல போட்டா ஆளான்னு நான் கேட்கல, அது உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய இது விஷயம். அது மட்டுமே கட்சி பணி கிடையாதுன்னு நான் சொன்னேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது, அதை நீங்க மாத்தக்கூடாது. கட்சி பணி செஞ்சவங்க எல்லா பெண்களும் என் கட்சியில இருக்கிறாங்க, நிர்வாகிகளா இருக்கிறாங்க. ஆனா நீங்க நிர்வாகி கிடையாது, நீங்க ஆன்லைன்ல உறுப்பினர் ஆனீங்க, எல்லாருமே அடிப்படை உறுப்பினர் ஆன்லைன்ல ஆகுறீங்க. நீங்க வந்து 2 மேடைகள்ல மாவட்ட சார்ட்ட பேசுறீங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்க தலைமையில வந்து தானே பேசிருக்கணும். அதுக்குதான் அனுமதியே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அனுமதி கிடைக்காம நீங்க எப்படி பொதுச் செயலாளர் பார்த்து மேடையில சால்வை போட்டீங்க? அந்த வீடியோ வெளியே வந்துச்சு, அதையும் நீங்க பாக்கல. எப்படி பொதுச் செயலாளர் நீங்க மேடையில சந்திக்கிறீங்க, எப்படி மாவட்ட செயலாளர் மேடையை பகிர்ந்தீங்க? அனுமதி கொடுக்காம இதெல்லாம் நடந்துச்சா? அப்ப எந்த வகையில நீங்க உண்மையை சொல்றீங்க? யாரையும் சந்திக்க முடியல, பேச முடியலன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? பொதுச் செயலாளருக்கு நீங்க சால்வை அணிவித்த வீடியோ இருக்குல்ல, நீங்க மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்த வீடியோ இருக்குல்ல, அப்ப எப்படி ஆக்சசபிள் இல்லாம இருக்கும்? எப்படி நீங்க அந்த கருத்தை சொல்ல முடியாம இருக்கும்? உங்களை வந்து அன்றைக்கு அந்த கோயம்புத்தூர்ல கருத்தரங்குள்ள அனுமதிக்கலன்னு உடனே நீங்க ஒரு லெட்டர் போடுறீங்கன்னா, அப்ப இத்தனை ஆண்டு காலமா உழைச்சவங்க கூட தான் வெளியில நின்றுப்பாங்க. அன்னைக்கு அங்க வெறும் பூத் கமிட்டிக்காக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ள இருந்தாங்க. எத்தனையோ பெண் நிர்வாகிகள் அன்னைக்கு தான் கோயம்புத்தூர் வெளில நின்று இருந்தாங்க, உள்ள அனுமதி கிடையாது. அவங்க லெட்டர் போட்டாங்களா? அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நான் தாவேக்கால இருந்து ஒரு நபர் விலகிட்டா அப்படின்னா அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கம். யாருமே அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க. பொய்யான குற்றச்சாட்டை வந்து கட்சியின் மேல வைக்கும் போது பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. யார் அசிங்கப்படுத்தணும்? அப்ப வைஷ்ணவி செய்தது திட்டமிட்டு செய்ததுதான். பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்றோம், அது திட்டமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. தலைவர் உங்ககிட்ட பேசினாருன்னு சொன்னது பொய், தலைவர் பேசவே இல்லை. ஆமா, தலைவர் பேசல, நீங்க பேசினாருன்னு சொன்னீங்க, அதுவே ஒரு பொய். அதற்கு பிறகு அது ஆரம்ப காலகட்டத்தில் அது பல இடங்கள்ல சொல்லியாச்சு, கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஆனா அதை எந்த மீடியாக்களும் அதை போடல. இல்ல, அந்த மாவட்ட தலைவருக்கு தெரியாது, அது அவரும் சொல்லிட்டாரு, கண்டிச்சிருக்காங்க, எல்லாருமே சொல்லிருக்காங்க. இது பல சொல்லக்கூடாது. அந்த பெண் ஏன் நீடிக்கணும்னு நான் கேக்குறேன். அதுதான் சொல்றேங்க, நீங்க சொல்ற அந்த மேடை பகிர்வு எல்லாமே அதுக்கு முன்பு நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க எந்த மேடையில வந்தாங்க? அதுக்கு முன்பு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து பொதுவா சொல்லியிருக்கிறோம், இது போன்ற விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாருமே தான் அட்வைஸ் கொடுக்குறோம். கட்சி தலைமை என்ன அறிவுறுத்துதோ அதை தான் செயல்படுத்தணும், எல்லாருக்குமே நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். கட்சி தலைமை அறிவுறுத்தாம கட்சி தலைமையோட ஸ்டாண்ட் என்னவோ அதை தான் நாங்க பேச முடியுமே தவிர அதை தாண்டி நாங்க எந்த விஷயமும் பேச முடியாது. கட்சியினோட தலைமை கட்டுப்பட்டு தான் நாங்க நடக்கிறோம், நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அதுதான், பெண்கள் ஆண்கள் பாகுபாடெல்லாம் கிடையாது, இதுதான். அப்ப அதை தாண்டி நீங்க வந்து கருத்தரங்குக்குள்ள ஒரு பூத் கமிட்டி நிர்வாகிகள் செல்லக்கூடிய கருத்தரங்குக்குள்ள உங்களை அலோவ் பண்ணலன்னு ஒரு லெட்டர் போடுறீங்கன்னா அது உங்களுடைய பொய் குற்றச்சாட்டு. அப்ப அதுக்கு பதில் சொல்லதான் செய்வாங்க. அப்ப நீங்க பொய் குற்றச்சாட்டை வச்சுட்டு இதை நீங்க இவ்வளவு பெரிய பூதாகரமா ஆக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுற ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அது தாவேகாவுடைய நிர்வாகின்னு சொல்லி ப்ரொபகண்டா பண்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு? ஏன் இதை பண்றீங்க? அப்ப இது யார் பண்றது? அதுதான் நம்ம யோசிப்போம். இதோட பின்னிலைவு என்ன இருக்குது? இல்ல தொடர்ந்து தாவேகாவை வந்து திமுக எல்லா வகையிலும் பயன்படுத்தி, அதுதான் உண்மை. திமுகவுடைய பெண் கம்பெனி அதற்கெனே வந்து பல பேரை ரெக்ரூட் பண்ணி சம்பளம் கொடுத்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். கார்பரேட்டா பண்றாங்க. ஆமா, விஜய்க்கு வந்து ஒரு போட்டியாக இன்னொரு அரசியல்வாதி வந்து கொண்டு இருக்காரு. யாரு? அவர் சமீப காலமாவே வந்து 2-3 இடங்கள்ல சில கருத்துக்களை சொன்னாரு. அரசியல் களங்கள்லயே முதல்ல பேண்ட் போட்ட ஆளு நான் தாங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. அதை சொல்லி முடிச்சிடுறேன்.
அதே போல நடிச்சாதான் என்ன தலைவராக்கிடுவீங்க, தலைவராக ஏத்துக்குவீங்க அப்படின்னா நானும் இன்னும் படங்களில் நடிச்சுட்டு அரசியல்ல முழு நேரம் வரேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டனுடைய பையன் விஜய பிரபாகரன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவங்க வந்து யாரை போட்டியா நினைக்கிறாங்கன்றது அது அவங்களுடைய விருப்பம். நாங்க வந்து யாரையும் போட்டியா நினைக்கல. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்றதுதான் எங்களுடைய பயணம். மக்களுக்கான பயணத்துல நாங்க இருக்கிறோம். அதாவது நாங்க யார வந்து மக்களுக்கான விஷயத்த முன்னெடுத்து இவங்க தான் நமக்கு எதிரி, இவங்களை தான் நம்ம வந்து இந்த ஆட்சியை விட்டு அகற்றணும்னு முடிவு பண்ணிருக்கோமோ அவங்க தான் எங்களுக்கு எதிரி. எங்களை எதிரியா நினைக்க 1000 பேர் இருக்கலாம், அவங்க எல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது. நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அவங்க கருத்துக்களை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி.